கொஞ்சம் நாட்களாகவே அமெரிக்கா பாகிஸ்தான் அப்படியே அந்த கண்ணோட்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. எப்படி அணு ஆயுதம் நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே பாகிஸ்தானை கூப்பிட்டு உனக்கு அணு ஆயுதத்தை நான் தரேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பாகிஸ்தான் கூட உருவாடுனாங்களோ அதே மாதிரியான ஒரு நாடக உருவாடுதல் அப்படிங்கிறது இப்போது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் பாகிஸ்தான் கூட அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் எடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கோம், அதற்கான ப்ராஜெக்ட் சாங்ஷன் அப்படிங்கிறத அமெரிக்கா செய்து விட்டது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டார்கள். ஸோ இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிடித்து வைத்து பாத்தீங்களா, பாகிஸ்தான் எங்களுக்காக சில ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த ஒப்பந்தங்களை எல்லாமே நாங்க நிறைவேற்றும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு எண்ணெய் வளம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும், அங்க இருந்து கூட இந்தியா வரும் காலத்தில் எண்ணெய் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த குண்டு தூக்கி போடுறாரு. இவ்வளவு குண்டுகள் போட்ட நேரத்துல நம்ம பங்கு வர்த்தகம் சரியா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள்ல 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது நம்முடைய இந்திய பங்கு வர்த்தகம் பதிவு செய்திருந்தது. எல்லா இடங்களுமே அடி வாங்குது, ஏகப்பட்ட இடத்துல ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடை நாளையிலிருந்து போட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள் எப்படி இருப்பாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அப்படிங்கிறது கிடைக்காம எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல 25% டாரிஃப் அப்படிங்கிறத நாங்க ஸ்டீல் இம்போர்ட்ஸுக்கும் 10% டாரிஃப் அப்படிங்கிறத அலுமினியம் இம்போர்ட்ஸுக்கும், அதே மாதிரி இந்தியாவை ஜிஎஸ்பி லிஸ்ட்ல இருந்தும் அமெரிக்கா தூக்கி இருக்காங்க. இந்த ஜிஎஸ்பி லிஸ்ட் அப்படிங்கிறது ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது தான். சரி, இது எல்லாமே முதல் முறையாக இந்தியா சந்திக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல.